இனிமேல் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இப்போ நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துப்பாங்க. இல்லை எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப மேனுவலாக இருக்குது, அந்த கிளைண்ட்டுக்கு அவங்க வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து இப்போ கிளைண்ட்டே வந்து எனக்கு வந்து இப்போ ஏஐ யூஸ் பண்ணுங்க, எனக்கு நீங்கள் டெலிவரி டைம் 1 இயர் சொல்லியிருக்கீங்க, எனக்கு 3 months டெலிவரி பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஏஐயில் வந்து உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி வந்து இப்போ நான் ஒரு கோடிங்கை நானே எழுதுறதுக்கு பதிலாக ஒரு அளவுக்கு எழுதிட்டு நான் அதை வந்து ஏஐ மூலமாக அதை வந்து நான் என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ கஸ்டமருமே வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு இவ்வளோ மேன் பவர் தேவையில்லை, ஏஐ யூஸ் பண்ணி மேன் பவர் குறைங்க, எனக்கு நீங்கள் வந்து $1 million கோட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு 30% டிஸ்கவுண்ட் கொடுங்க, ஏஐ யூஸ் பண்ணுங்க சொல்லி 700K தான் நான் கொடுப்பேன். அந்த மாதிரி அவங்க இப்போ நெகோஷியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த கிளைண்ட்ஸ்லாம் வந்து நெகோஷியேட் பண்ணி பண்ணுறாங்களோ இப்போ அந்த ப்ராஜெக்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு 10 to 20% லேவ் பண்ணிட்டு ஏன்னா வேறு வழியே கிடையாது. கிளைண்ட் வந்து எனக்கு வர வேண்டிய ரெவன்யூ, இப்போ நீங்கள் தான் கிளைண்ட், நீங்கள் எனக்கு $1 million கொடுக்குறேன், 20% கட் பண்ணிட்டீங்க, நான் எப்படி அதை சேவ் பண்ணுவேன்? ஓகே, இமீடியட்டாக என்னோட கம்பெனியில் போய் நான் ஏஐக்காக இன்ஜின்ஸ்லாம் நான் ஜென்ரேட் பண்ண முடியாது. நான் மேனுவலில் ஃபஸ்ட்டு நான் கை வைக்கிறது என்னோட சேலரி அவுட் ஃப்ளோ கட் பண்ணி. ஸோ ஒன்று அது நடக்கும். அப்படி இல்லைன்னா சேலரியில் வந்து சேலரியே குறைக்க ஆரம்பிப்போம். அது எனக்கு கேட்டால் தட் இஸ் மச் பெட்டர் தேன் லேயிங் ஆஃப்.